தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்பை கெடுக்கும் வகையில் செயல்படும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியனின் கருத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பட்டம் வழங்கும் தகுதி ஆளுநருக்கு இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்பை கெடுக்கும் வகையிலும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான செயல்களை ஆளுநர் RN ரவி தொடர்ந்து செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் 167வது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை எனவும் சட்டத்தின் மாண்பை கெடுக்கும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் எதிரான செயல்களை ஆளுநர் தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களின் அறிவையும் திறமையையும் இச்சைப்படுத்தி பொய்களை பரப்பி வரும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதியே இல்லை எனவும் அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவேதான் சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். அந்த வகையில்தான் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என்பதால் சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்பை கெடுக்கும் வகையில் செயல்படும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியனின் கருத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பட்டம் வழங்கும் தகுதி ஆளுநருக்கு இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்பை கெடுக்கும் வகையிலும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான செயல்களை ஆளுநர் RN ரவி தொடர்ந்து செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் 167வது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை எனவும் சட்டத்தின் மாண்பை கெடுக்கும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் எதிரான செயல்களை ஆளுநர் தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களின் அறிவையும் திறமையையும் இச்சைப்படுத்தி பொய்களை பரப்பி வரும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதியே இல்லை எனவும் அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவேதான் சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். அந்த வகையில்தான் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என்பதால் சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.